ஆனந்தி வணக்கம். 130 ஆண்டுகால வரலாறு என்று சொல்லலாம். இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை கடந்து இருப்பது என்பது இன்று பதிவாகி இருப்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த 2-3 நாட்களாகவே தங்கம் 1 லட்சம் ரூபாயை நெருங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலை 720 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அப்போதே கிட்டத்தட்ட 320 ரூபாய் உயர்ந்தாலே 1 லட்சம் ரூபாய் என்பதை எட்டிவிடும் என்று நாம் காலையிலே தெரிவித்திருந்தோம். இந்த விலை மாற்றம் இன்று பிற்பகல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நாம் காலையில் பேசும்போது தெரிவித்திருந்தோம். ஒருவேளை இன்று பிற்பகல் ஏற்படும் அல்லது நாளை 2-3 நாட்களில் நிச்சயமாக 1 லட்சம் ரூபாய் உறுதியாக தொட்டு அதையும் கடந்துவிடும் என்றுதான் நாம் காலையில் பேசும்போதும் தெரிவித்திருந்தோம். அதையொட்டிய 130 ஆண்டுகால தங்க வரலாற்றில் தற்போது 1 லட்சம் ரூபாயும் கடந்து 1,120 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகின்றது. காலையில் 720 ரூபாய் உயர்ந்தது, தற்போது 440 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த ஒரே நாளில் மட்டும் 1,160 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்கம் உயர்ந்து 1,120 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகின்றது. கிராமுக்கு காலையில் 90 ரூபாயும் தற்போது 55 ரூபாயும் உயர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கிராம் தங்கம் 12,515 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கமும் ஒரு சவரன் தங்கம் 1,120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 130 ஆண்டுகாலம் என்று சொல்லலாம். 1920 ஒரு சவரன் தங்கம் 21 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் தங்கத்தின் விலை என்பது கணிசமாக உயர்ந்து கொண்டே வந்தது. 1920ஆம் ஆண்டு 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாயும், 2001ஆம் ஆண்டு 3000 ரூபாயும், 2008ஆம் ஆண்டு 6000 ரூபாய், 2009ஆம் ஆண்டு 10,000 ரூபாய், இதே போன்று 2010ஆம் ஆண்டு 15,000 ரூபாய் ஒரு சவரன், 2016ஆம் ஆண்டு 20,000 ரூபாய், 2019ஆம் ஆண்டு 25,000 ரூபாய், 2020ஆம் ஆண்டு 30,000 ரூபாய், 2021ஆம் ஆண்டு 35,000 ரூபாய், 2022ஆம் ஆண்டு 40,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம், 2023 35,000, 2024 கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 46,000 ரூபாயும், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 53,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு சவரன் தங்கம். அதே போன்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 60,000 ரூபாய் தொட்டது. அதற்கு பிறகு இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர தொடங்கியது. இது இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சராசரியாக விலை உயர்வை சந்தித்து வந்த தங்கம் 2025 ஜனவரியில் தான் மிக மின்னல் வேகத்தில் உயர தொடங்கியது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2025 இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஜனவரி மாதம் 66,056 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும், எடுத்துக்காட்டாக கடந்த ஜூன் மாதம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜனவரி மாதம் 66,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் கடந்த ஜூன் மாதம் 74,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதற்கு பிறகு 80,000 ரூபாய் என்பது கடந்த செப்டம்பர் மாதம் தொடுகிறது. 80,000 ரூபாய் என்பது கடந்த செப்டம்பர் மாதம் தொட்டு அதற்கு பிறகு படிப்படியாக தங்க விலை உயர்ந்து கொண்டு வருகின்றது. இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அடுத்த ஒரு 4 மாதங்கள் தொடர்ச்சியாக ராக்கெட் வேகத்தில் தங்க விலை உயர்ந்து வந்து அதற்கு பிறகு இடையில் ஒரு 2-3 மாதங்கள் சற்று ஒரு சராசரியான தொடர்ந்தது. அதற்கு பிறகு இந்த மாதம், அதற்கு முந்தைய மாதம் என கடந்த 2-3 மாதங்களாக பார்த்தோம் என்றால் மீண்டும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தது போல ராக்கெட் வேகத்தை உயர்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 1 லட்சம் ரூபாய் என்று கடந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. சர்வதேச அளவில் பல்வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் கூட நம்ம திரையில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது 21 ரூபாயில் தொடங்கி 1 லட்சம் ரூபாய் அடைந்திருக்கக்கூடிய தங்க விலையில் நாம் ஏற்கனவே கூறியது போலதான் கடந்த 1920ஆம் ஆண்டு 21 ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு சவரன் தங்கம். அதை தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு 3,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு 6,000 ரூபாய், 2009ஆம் ஆண்டு 10,000 ரூபாய், 2010ஆம் ஆண்டு 15,000 ரூபாய், 2016ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கம் 20,000 ரூபாய் தொட்டது. அப்போது 2016ஆம் ஆண்டு 20,000 தொட்டவுடனேயே 20,000 ஒரு சவரன் என்றெல்லாம் அப்போது பெரிய விடயமாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு 25,000 ரூபாய் தொடுகிறது ஒரு சவரன் தங்கம். 2020ஆம் ஆண்டு 30,000 ரூபாயும், 2021ஆம் ஆண்டு 3,000 ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 40,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொடுகிறது. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு 45,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம், 2024 ஜனவரி மாதம் 46,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம், 2024 ஜூன் மாதம் தான் 50,000 ரூபாய் முதல் முறையாக கடக்கிறது. ஒரு சவரன் 1/2 லட்சம் ரூபாயா என்றெல்லாம் பெரிய விடயமாக பேசப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதம். அதற்கு பிறகுதான் தங்கத்தின் வேகம் என்பது அதிகமாக விலை உயர்வு. 2024 அக்டோபர் மாதம் 60,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு சவரன் தங்கம்.
2025 இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கம் 66,000 ரூபாய் தொடங்கியது. ஜனவரி மாதம் ஒரு சவரன் தங்கம் 66,000 ரூபாய் தொடங்கி இன்றைய நாள் 1,120,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், கடந்த 3 மாதங்கள், அதாவது ஆகஸ்ட் இறுதி மற்றும் இந்த மாதம் என கடந்த 3 மாதங்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 26,000 ரூபாய்க்கு மேல் தங்க விலை ஒரு சவரன் உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். வெறும் 3 மாதங்களில் மட்டுமே 26,000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரன் உயர்ந்திருப்பது என்றால் எந்த அளவுக்கு இது முதலீடாக உலக அளவில் பார்க்கப்பட்டிருக்கு என்பதையே நாம் இது எடுத்துக்காட்டாக சொல்லலாம். குறிப்பாக உலக அளவில் தங்கத்தினுடைய விலையில் தங்கத்தினுடைய தேவை என்பதுதான் விலையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனடியாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி, அதே போன்று உலக அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல், வரி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் நாம் கடந்த ஆண்டு இறுதி, அதே போன்று இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாம் தெரிவித்து வந்தோம், ஒரு சவரன் தங்கம் 2025 இறுதியில் டிசம்பருக்குள்ளாகவே 1,00,000 ரூபாயை தொட்டு அதையும் கடந்துவிடும் என்று கடந்த ஆண்டு இறுதி மற்றும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நாம் தெரிவித்து வந்தோம். அந்த அடிப்படையில் தான் இடையே ஒரு 2-3 மாதங்கள் மட்டுமே பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் சராசரியாக விலை என்பது தொடர்ந்து வந்தாலும் கூட அதற்கு பிறகு கடந்த மாதம், அதற்கு முந்தைய மாதம், இந்த மாதம் என 3 மாதங்களில் தங்க விலை உயரத் தொடங்கியது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஏற்கனவே கணித்தபடி 1,00,000 ரூபாயும் கடந்து இன்று ஒரு சவரன் தங்கம் 1,120,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது அடுத்த நாட்களிலும், அடுத்த மாதங்களில், அடுத்த ஆண்டுகளில் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னும் விலை உயரத்தான் செய்யும் என்பதுதான் சர்வதேச நிபுணருடைய கணிப்பாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் கூட தங்க விலை என்பது இதைவிட இன்னும் பல மடங்கு உயர்ந்து கொண்டேதான் போகும் என்பதுதான் சொல்லக்கூடிய முக்கிய தகவலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 130 ஆண்டுகால தங்க வரலாற்றில் 21 ரூபாயில் தொடங்கி இன்று 1,00,000 ரூபாயை கடந்து விற்கப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற காலங்களிலும் தங்க விலை இன்னும் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தங்கம் என்பது தற்போது ஆபரணம் என்பதையும் கடந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுது. உலக அளவில் தங்கம் என்பது சிறந்த முதலீடு, சிறந்த மற்றும் பாதுகாப்பான முதலீடு என்ற அடிப்படையில் பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் உலக அளவில் தங்கத்தினுடைய தேவை முதலீடும் அதிகமாக இருக்கிறது. என்றால் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புது கரன்சியை பயன்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தங்கம் தான். தங்கத்தை மீண்டும் அதிக அளவில் பயன்படுத்த ஒவ்வொரு நாடுகளும் தொடங்கியிருக்கிறார்கள். மத்திய வங்கிகள், ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகளும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவித்து வருகிறார்கள். இதன் காரணமாக கூட தங்கத்தின் தேவை என்பது அதிகரித்து அதன் விலையும் பன்மடங்கு உயர்ந்து வருவது, இது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தங்கம் என்பது இன்று ஆபரணத்தையும் கடந்து சிறந்த முதலீட்டு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஒன்று ஆபரணம், மற்றொன்று சிறந்த முதலீடு என 2 வகையிலும், இது 2 கோணத்திலும் பார்க்கப்படக்கூடியதால் அதிக தேவை என்பது தங்கத்தை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே கூறியது போல அடுத்த காலங்களில் கூட தங்கத்தின் விலை என்பது இன்னும் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. 1920 21 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் 2025 இந்த தேதியில் டிசம்பர் 15ஆம் தேதியான இன்று 1,00,000 ரூபாயை கடந்து 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அளவிலான பார்க்கப்படக்கூடிய செய்திதான். அதே போன்று இந்த விலை ஏற்றம் என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சாமானியர்களுக்கு தங்கம் என்பது எட்டாக்கனியாக மாறி வருகின்றதுதான் இந்த விலை ஏற்றம் என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.